மணி cannot buy ஹாப்பினஸ். லெட்ஸ் சே நம்ம கையில் இருக்கிற காசை வச்சு அன்னைக்கு நாளில் நமக்கோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோமோ அதுதான் அந்த மணியோட வேல்யூ. சின்னதாக ஒரு டிவியோ ஃப்ரிட்ஜோ இல்லை வாஷிங் மிஷினோ வாங்கி கொடுக்குறப்ப ஜஸ்ட் அது ஒரு பொருள் தானே, பொருள்னால என்ன ஹாப்பினஸ் கிடைக்க போகுது அப்படின்னு திங்க் பண்ணாலும் காலம் ஃபுல்லாக, அதாவது நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்டில் 1 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் வந்து வேலை பார்க்குறவங்க, அந்த துணியை துவைக்கிறவங்க, அவங்களுக்கு டக்குன்னு அம்மா இது மாதிரி வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், என் பையன் வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கான், என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பெருமையாக வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வெறும் பொருள் மட்டும் கிடையாது. ஸோ அந்த பொருள்னால அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது. ஸோ அதனால நமக்கும் ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கிது. மணி இஸ் வாட் மணி டஸ். ஸோ இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் இதுதான். ஸோ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஹாப்பினஸை வந்து கொடுக்கும்.